அன்பரசி விசுவாசம் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும் போதும் பார்க்கலாம் வாங்க. வியூஸே வந்து சரியாக வரமாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரில. நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. 5000 வியூஸ் தான் எதிர்பார்க்குறேன். அதுவே வரமாட்டேங்குதுங்கிறப்ப மனசு கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்துட்டாங்க. அன்பரசியும் விஸ்வாவும் வந்து அப்படியே ரூமில் வந்து சிஸ்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து அனன்யாவுக்கு வந்து செம்மையாக வைத்தறிச்சலாக இருக்குது போல இருக்குது. அந்த இடத்துல எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து நிற்பாட்டியே ஆகணுமேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அனன்யா மட்டும் மாடிப்படியிலேருந்து கீழே இறங்கி வராங்க. அப்பான்னு பார்த்து சந்திரசேகர்லேருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சத்தியமூர்த்தி பேசுகிறாங்க. நம்ம பார்க்காத பிஸ்னஸா என்ன சார், இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நடக்க போகுது உங்கள் வீட்லேயும் நம்ம வீட்லேயும். அப்படி இருக்கும்போது அதை நினச்சி நிம்மதியாக இருப்பீங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டே இருக்கீங்களே. கஷ்டம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் சார். இன்றைக்கும் உங்கள் பொண்ணுக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் கிச்சனுக்கு வந்து போகிறாங்க. கிச்சனுக்கு போனோன்னா பூரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்குது அந்த வீட்டில் அந்த வேலைக்கார அம்மா. அப்போன்னு பார்த்து இங்கே பூரிக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னே அப்படியே போயிட்டே இருக்காங்க. எண்ணெய் இருக்குல்ல, பூரிக்கு போட்ட சூடான எண்ணெய், அதை எடுத்து இது மாதிரி பண்ணிடுறாங்க போல இருக்குது. உடனே வந்து ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா உடனே வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க. ஓவராக கத்தினால அந்த இடத்துல நம்ம விஸ்வாவும் அன்பரசியும் சேர்த்து கூட கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. என்ன செய்யணுன்னே தெரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும். அப்போன்னு பார்த்து என்ன ஆச்சு அனன்யா, என்ன ஆச்சு அனன்யாங்கிற மாதிரி கேட்குறாங்க. பூரி போடலான்னு சொல்லி நான் வந்து ட்ரை பண்ணனா இது மாதிரி ஆயிடுச்சு. ஏய் உனக்கு தான் வெந்நீர் கூட வைக்க தெரியாதுல்ல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க. சிவகாமிக்கு தெளிவாக தெரியுது இவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு தான் இவன் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கானே. இவ புத்தியை மாற்றவே முடியாதுன்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவகாமி. அப்பன்னு பார்த்து ஐஸ் எடுத்து வச்சா நல்லா இருக்கும்னு பத்மா பேசுகிறாங்க. ஐஸ் எடுத்து வச்சா அந்த நேரத்துக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் சரி வராது. தயிர் எடுத்துடுவாங்க, அதான் சரியாக இருக்கும்னு சொன்னனால வீட்டு வேலைக்காரம்மா வந்து கொடுக்குன்னு போயிட்டு வசந்தா வந்து தயிர் எடுத்துகிட்டு வந்து அப்படியே காலில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. நம்ம அன்பரசி தான் மருத்துவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வந்துடுறாங்க. யார் இது மாதிரிலாம் பண்ணது தயிர் வச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இவன் அன்பரசி தான், நான் தான் வந்து தயிர் வைக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அன்பரசி ஒரு பக்கம் நல்ல வேலை ஐஸ் கியூப் எதுவும் வைக்கல, ஐஸ் வச்சுருந்தீங்கன்னா பெருசாக இருக்கும், அப்போ வந்து சரியாக இருக்கும். ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க, இதை மட்டும் வேலைக்கு கொடுங்க 3 நாளைக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல வெள்ளை கலர் கோட் போட்டு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. அப்போன்னு பார்த்து பெட்ரூமுக்கு வந்து தூங்க வைக்கிறாங்க. நம்ம அனன்யாவை காலுக்கு வந்து ஆயின்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் அப்ளை பண்ணுறது சொல்கிறாங்க. உடனே சிவகாமி கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல விஸ்வாவை உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு. நீ போமா, உனக்கு இந்த நாள் முக்கியமான நாள், இந்த நாளுக்காக தானே நீ இத்தனை வருஷம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த, நீ போமா அப்படின்னு சொல்லி அன்பரசியை அவங்க ரூமுக்கு போக சொல்ல பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், அனன்யாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், எனக்கெல்லாம் கை இருக்குது, என் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீ போ அன்பரசி. சித்தி விடுங்க சித்தி, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே அதான் அவள் தான் இருக்கேன்னு சொல்கிறாள்ல, என்னடி இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நடந்துச்சுன்னு என்னை நம்ப சொல்கிறியா? ஆமாம், நீ என் வாழ்க்கையை வந்து சரியாக வந்து பார்த்துக்கல. நான் ஆசைப்பட்ட பையனை அவங்களுக்கும் வேற ஒருத்தவங்களும் கல்யாணம் நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஆரம்பத்தில் நீ என் பக்கம் வந்து ஆதரவாக இருந்த, இப்போ என்றானா அன்பரசியோட அம்மா நீ தாங்கிற அளவுக்கு மாறிட்ட, இதை நான் உங்ககிட்டேருந்து எதிரே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி அன்பரசியும் அவள் குணத்தை மாற்ற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காலுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பரசி இப்போ என்ன இதெல்லாம் வேணும்னு எனக்கு நடந்துச்சுன்னு நினச்சியா? நான் தான் யதார்த்தமாக இது மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நீ என்ன பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? இன்றைக்கி நடக்க வேண்டியது நடக்கலைன்னா நாளைக்கு நடக்கும், இல்லை நாளான்னைக்கு நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் வந்து நீயே வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லும்போது இந்த காலில் இருக்கிறத வச்சு நான் இங்கேயே ஸ்டே பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் உன் நிம்மதியை கெடுக்கிறது தான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. அப்போன்னு பார்த்து நம்ம சந்திரசேகர்லேருந்து எல்லாரும் போகலான் இருக்காங்க. அனன்யா வேணால் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா எனக்கும் அங்கே இருந்தால் போர் அடிக்கும், இங்கே இருந்தால் அன்பரசி சுபாலேருந்து எல்லோரும் இருப்பாங்களே. ஓ அனன்யா நீ இங்கே எதுக்காக இருக்கேன்னு எனக்கு தெளிவாக தெரியுது. உன் நிம்மதியை வந்து கெடுத்துக்கணும்னு நீ ஆசைப்பட்டுட்டு இருக்க, என்ன பண்ணுறது, நீ தான் புத்தி கெட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கியே, உன்னை நான் தான் திருத்தணும், வேறு வழியே இல்லைன்னு சிவகாமி வந்து சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அனன்யாலாம் இங்கெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, ஏங்க கல்யாணம் ஆன இடத்துல இது மாதிரிலாம் பொண்ணெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, வாங்கங்க போகலான்ங்கிறப்ப அப்பா என்னப்பா நீங்களா சொல்ல மாட்டிங்களா? ஆமாம் அவளுக்கு அங்கே வந்தா ரூம்குள்ளேயே இருப்பா, திருப்பியும் பழையபடி பொருள்லாம் தூக்கி போட்டு உடைச்சேன்னா சரி வராது, அதனால அனன்யா இங்கேயே இருக்கட்டும்னு சந்திரசேகர் சொன்னோன்னே அப்பா இன்றைக்கி தான்ப்பா எனக்கு ஆதரவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம
அனன்யா மனசில் நினச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஏங்க உங்களுக்கு சொன்னால் புரியாதா? அனன்யா, இங்கெல்லாம் நீ இருக்கவே கூடாது, கிளம்பு. அம்மா வேற நல்லவங்களா மாறி இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை ஆக்குறாங்களே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அனன்யா அப்பன்னு பார்த்து, ஏன் இங்கே இருந்தால் என்ன தப்பு? ஏங்க அவங்க 1000 சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல பொண்ணோட மச்சினிச்சியை இங்கேயே வந்து விட்டுட்டு போவீங்களா? அதெல்லாம் ரொம்ப தப்புங்க, சும்மானு இருங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரசேகரால் எதுவும் பேச முடியாத அளவு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம சிவகாமி, சரிம்மா பொண்ணை வந்து நம்மளே கூட்டிகிட்டு போயிடலாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான்னு சந்திரசேகர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அம்மா சொன்னாங்கன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்குமா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனன்யா கூப்பிட்டு போகலான்னு இருக்கிறப்ப அன்பரசி வந்து திடீர்னு அனன்யா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது, நான் இங்கேயே இருக்கட்டுமா? நான் இங்கே இருந்தால் அவளுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவேன்னு அவளுக்கே தெரியும். ஏன்னா 2-3 வாட்டி வந்து நம்மளே வந்து சொல்லியிருக்கோம், உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேனே. அப்படி இருக்கும்போது அவளே என்ன இங்கே இருக்க சொல்கிறானா? இதுக்கு பின்னாடி அவள் எதுவும் திட்டம் போட்டு பிளான் போட்டு வச்சுட்டாலோ, நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி அனன்யா யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.